இக்காணொலியோடு இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகின்றேன். இன்னும் 2 நாட்களில் நாம் தவக்காலத்திற்குள் பிரவேசிக்கப் போகிறோம். தவக்காலம் அல்லது லெந்து நாட்கள் என்று சொன்னால் என்னென்று தெரியுமா பிள்ளைகள்? கிறிஸ்துவின் பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் நினைவு கூர்ந்து கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இக்காலத்தில் அதிகமாக தேவனோடு இணைந்திருக்கின்ற ஒரு காலமே இந்த தவக்காலம். இக்காலத்தில் விசேஷமாக எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய பிழைகளை நாங்கள் பிழைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு தியானம் அல்லது செபத்திலே தரித்திருக்கின்ற ஒரு காலம்தான் இந்த தவக்காலம். அதே போல பிள்ளைகள் சாம்பட் புதன் அல்லது திருநீற்று புதன் என்று சொன்னால் என்னன்னு தெரியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருச்சபைகளிலே அன்றைய நாளிலே ஒரு ஆராதனை நடத்தப்படும். அந்த ஆராதனையிலே உங்களுடைய குருவானவர் எங்களுடைய நெற்றியிலே சாம்பலினாலே சிலுவை அடையாளம் போடுவார்கள். ஞாபகம் இருக்கிறதா பிள்ளைகள்? இந்த திருநீற்று புதன் அல்லது இந்த சாம்பட் புதன் அன்றைய நாளில் இருந்து தான் எங்களுடைய இந்த தவக்காலம் ஆரம்பிக்கப்படுகின்றது. இந்த தவக்காலத்திலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய திருமறையிலே என்ன குறிப்பிட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு சில வசனங்களை பார்த்துவிட்டு நாங்கள் பாடத்திற்குள் கடந்து செல்வோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். மனுஷர் காண வேண்டுமென்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலனில்லை. ஆகையால் தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களில் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கின்ற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போலிருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கின்ற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். பிள்ளைகள், நாங்கள் வாசிக்க கேட்ட அந்த பகுதியிலே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? நாங்கள் தர்மம் செய்யும்படியாக. தர்மம் என்று சொன்னால் என்ன பிள்ளைகள்? தர்மம் என்று சொன்னால் உதவி. நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. விசேஷமாய் தேவைகளோடு இருப்பவர்களுக்கு நாங்கள் உதவிகளை செய்கின்ற வேளையிலே நாங்கள் பாராட்டுகளை எதிர்பார்க்காமல், அல்லது எல்லோரும் எங்களை பாராட்ட வேண்டும் அல்லது எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உதவி செய்யாமல், மாறாக நாங்கள் மறைமுகமாக செய்கின்ற உதவி அந்த நபருக்கு மாத்திரம் தெரியக்கூடியதாக இருந்தால் போதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வாறு நாங்கள் செய்கின்ற உதவியை எங்களுடைய தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்கான பலனை அவர் எங்களுக்கு கொடுப்பார். அது மாத்திரமல்ல பிள்ளைகள், அதே நேரத்திலே இந்த தவக்காலத்திலே நாங்கள் அதிகமாக தேவனோடு இணைந்திருக்கின்ற ஒரு காலமாய் இருக்கின்றது. விசேஷமாய் இயேசுவானவர் கூட 40 நாட்கள் உபவாசித்து ஜெபத்திலே தரித்திருந்தார். அதே போல நாங்களும் அதிக அளவு வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி தேவனுக்கு பிரியமான விதத்திலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய பெற்றோர், உறவினர்கள் என்று மாத்திரமல்லாமல் தேவைகளோடு இருக்கின்றவர்கள், உங்களுடைய பாடசாலையிலே, உங்களுடைய திருச்சபையிலே, ஓய்வு நாட் பாடசாலையிலே இப்படியாக இருக்கின்ற ஒருவருக்கு நீங்கள் உதவிகள் செய்கின்ற வேளையிலே கடவுளும் அதை பார்த்து மிகவும் சந்தோஷப்படுகிறார். விசேஷமாய்
எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்கள் மீது இருக்கிற அன்பினாலே கடவுள் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக கொடுத்தது போல, அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய பாவங்களுக்காக, நாங்கள் செய்த பிழைகளுக்காக, எங்களுடைய தப்பிதங்களுக்காக எங்களுக்காக தன்னுடைய மகனை பலியாக, இது தன்னுடைய உயிரை பலியாக கொடுத்த இயேசு கிறிஸ்துவை போல நாங்களும் எங்களாலே முடிந்தவாறு தேவைகளோடு இருக்கின்றவர்களுக்கு உதவிகளை செய்ய நாங்கள் முன்வருவோம். அது மாத்திரமல்ல பிள்ளைகள், விசேஷமாய் பிள்ளைகளாயிருக்கிற நீங்கள் இந்த லெந்து நாட்களிலே உங்களாலே முடியும் என்று சொன்னார். சிறுவர்களாக இருக்கிறபடியினாலே முழுமையாக உங்களாலே உபவாசம் இருக்க முடியாமல் இருக்கலாம். ஆனாலும் ஏதாவது ஒரு வேளை நீங்கள் கடவுளுக்காக உங்களை அர்ப்பணித்து நீங்கள் ஜெபத்திலே தரித்திருக்க முடியுமா என்று சொன்னால் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிதான ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல பிள்ளைகள், விசேஷமாய் நாட்களில் நீங்கள் அதிகமாய் சிற்றுண்டிகள் அல்லது குளிர்பானங்கள், ஐஸ்கிரீம், சாக்லேட், கேக் இப்படி காரியங்கள் அநேகம் நீங்கள் வாங்கி சாப்பிடுவீங்க தானே. ஆனால் இந்த லெந்து காலத்திலே நாங்கள் அவற்றுக்கு செலவழிக்கின்ற அந்த பணத்திலிருந்து ஒரு சிறிய தொகையை நாங்கள் எடுத்து வேறாக்கி வைத்து இந்த காலத்திலே அந்த பணத்தை நாங்கள் சேமித்து எங்களால் முடியுமா இருக்கும் என்று சொன்னால் எங்களால் முடிந்த விதத்திலே ஒரு நபருக்கென்றாலும் ஏதாவது ஒரு உதவியை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். தூய ஆவியானவரின் உதவியோடு இந்த லெந்து நாட்களை நாங்கள் பரிசுத்தமாகவும் அர்ப்பணிப்போடும் ஆரம்பிக்க கர்த்தர் தாமே உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக. நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்களை அன்பு செய்கின்ற நல்ல இயேசுவே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் இந்த காணொலியோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் எதிர்நோக்க இருக்கின்றதான இந்த லெந்து நாட்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கவும் எங்களை ஆராய்ந்து பார்க்கவும் உம்மோடு நாங்கள் வாழவும் நீர் எங்களுக்காக உங்களையே அர்ப்பணித்தீர். அதை நாங்கள் உணர்ந்து இந்த நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களை ஆயத்தப்படுத்தும். எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.